ஸ்கூல்ல டாப்பர் ஒரு ஆள் இருப்பா தெரியுமா? அது இவன் தான். கீழே என்னதோ படிச்சிட்டு இருந்தேன். என்ன படிச்சு? ஆமா, சின்சியரா படிச்சிட்டு இருந்தேன். போர்டை பார்த்து படிச்சிட்டு இருந்தாரு. கம்பல்சரியா 1 வருஷம் 1 லட்ச ரூபாய் பெனால்ட்டியும். கைவிடு. நான் அடுத்த வருஷம் இந்த ஜெயில பாக்குறேன். பிராண்டம் சொல்லு. பிராண்டம். நாம இப்ப 200 மீட்டர் தான் வந்திருக்கோம். இன்னும் 1 கிலோமீட்டர் நடக்கணுமா? அந்த இடத்த லைட்டா காட்டுங்க கேமராமேன். இவ்வளவு இடத்தையும் ஏறி வர்றதுக்குள்ளாலேயே காலு வலி எடுத்துக்கிச்சு. நான் உங்கள் எஸ்ஆர். இப்ப நம்ம எங்க போறோம்னா சார் கிழிச்சாரு. வெல்கம் டு குமரி விளாக்ஸ். குமரி விளாக்ஸ். எஸ்ஆரா? எந்த? நான் உங்கள் எஸ்ஆர். எஸ்ஆரா? பேர் ஃபுல் பேர் சொல்லு. பெனிஷ். எஸ்ஆர் பெனிஷ். என்ன எஸ்ஆர் பெனிஷ்? அப்போ உங்க அப்பாவும் அம்மாவும் தான் இங்க வந்து இது பண்ணி விளாக் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல, உன் பேர் தானே சொல்லணும். சரி, பெனி. ஹாய் பெனி, செல்ல பெனி. ஸ்கூல்ல டாப்பர் ஒரு ஆள் இருப்பா தெரியுமா? அது இவன் தான். அண்ணே, எப்ப வந்தீங்க? வீடியோ காட்டி கேக்குறதுன்னு. கீழே என்னதோ படிச்சிட்டு இருந்தேன். என்ன படிச்சு? ஆமா, சின்சியரா படிச்சிட்டு இருந்தேன். போர்டை பார்த்து படிச்சிட்டு இருந்தாரு. 2வது ஆஸ் யூஷுவலா நம்ம வட்டக்கோட்டையில படிச்ச அதே இதுதான். என்ன தெரியுமா? லவ் பேட்ஸ் என்ட்ரி இல்ல. லவ் பேட்ஸ் எல்லா பேட்ஸும் இங்க தானே போறாங்க. எல்லா பேட்ஸுக்கும் என்ட்ரி இருக்கு, எல்லாருக்குமே என்ட்ரி இருக்கு. ஆனா காரியமா தான் கல்லு வச்சிருக்காங்க. அந்த கல்லுக்குள்ள நம்ம இருக்கக்கூடிய கல்லு. ஆமா, எல்லாமே வந்து ஓபன் ஸ்பேஸ் மாதிரி தான். நீ வந்து என்னன்னாலும் பண்ணிக்கலாம். ஆனா வந்து அனாவசிய காரியங்கள் எதுவும் நடத்த முடியாது. பெனி சொன்னதா? சும்மா இல்ல, மேல நிறைய பொக்கிஷங்கள் இதெல்லாம் வச்சிருக்காங்களாம். பண்டைய காலத்து இதெல்லாம் வச்சிருக்காங்க. என்ன பொக்கிஷம்? அதுல ஏதாவது டேமேஜ் பண்றதோ கிராக் பண்ற மாதிரி ஏதாவது இது நடந்துன்னா ஒரு ஆளுக்கு பெனால்ட்டி 1 லட்ச ரூபா, 2 வருஷம் ஜெயிலு. கம்பல்சரியா 1 வருஷம் 1 லட்ச ரூபா பெனால்ட்டியும். கைவிடு. நான் அடுத்த வருஷம் இந்த ஜெயில பாக்குறேன். சரியா? அண்ணா, இங்க வந்து மேல ஒரு கல்வெட்டுல ஒரு மந்திரம் இருக்கு. அத சொன்னா 2 பாறை 2ஆ பிரியுமா? அது உண்மையா? 2 பாறை பிரியுமா? பிரிஞ்சா உள்ள. இன்னைக்கு நான் அந்த மந்திரத்தை சொல்றேன். அந்த பாறை பிரியனா நான் உன்னை உள்ள தூக்கி போடுறேன். சரியா? நம்ம மேல போய் பேசிக்கலாம் வாங்க. 1 கிலோமீட்டர் அப்ப 1 கிலோமீட்டர் நடக்கணுமே. மேல போய் பேசிக்கலாம். எது வரணும் மேல போய் பாத்துக்கலாம். மேல போய் போணுமா? பாறை பிளக்க வைக்கிறத பாத்துலாம் வாங்க. போணுமா? போணும். நடக்கல. அப்படியா? என் கார் இதுல ஒரு ஷார்ட் கட் எடுத்துருவோமா? மலை அங்க இருக்கு. அந்த சைடுல நம்ம இப்படி அங்க நான் வந்துருக்கேன். நான் இங்க மாத்தாளத்துல ஸ்கூல் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்க இப்ப இடையில. சரி வாங்க போலாம். நம்ம மேல போவோம். இவ்வளவு கஷ்டப்படுறோம். கண்டிப்பா சப்ஸ்கிரைபர்ஸ் கூட கிளாஸ் பசங்க. நான் கூட பசங்களா? பசங்க தான். ஆகாசு பாத்துக்க, துள்ளக்கூடிய கம்பெடுத்து கீழே. சரி வா போ. பேர் என்னது? பிராண்டம் சொல்லு. பிராண்டம். வாங்கன்னு சிலுவண்டு சிக்கும். சரி வா போ. சிக்காதுல. நாம இப்ப 200 மீட்டர் தான் வந்திருக்கோம். இன்னும் 1 கிலோமீட்டர் நடக்கணுமா? அந்த இடத்த லைட்டா காட்டுங்க கேமராமேன். இவ்வளவு இடத்தையும் ஏறி வர்றதுக்குள்ளாலேயே காலு வலி எடுத்துக்கிச்சு. காலு வலி இல்ல. ஒழுங்க என் பேரை சொல்லு. சரி, என் பேர் என்ன சொல்லு? ஃபேண்டம். ஃபேண்டம் இல்ல, ஃபேண்டம். ஒழுங்கா சொல்லு. ஃபேண்டம். அப்பு. என்ன அப்பு? என்ன படம்? இவனை கொன்னுடலாமா? பேர ஒழுங்கா சொல்லு. ஃபேனா? ஃபேண்டம். ஃபேண்டம். ஐயோ முடி சொல்லு. முடி ஒழுங்கா சொல்லு. நீங்க ஒருவங்க பேர் சொல்லுங்க. ஃபேண்டம். இந்த ஃப்ராண்டம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காத. சரியா? ஃப்ராண்டம். உங்க கட்டி ஜூஸ் கூடையும்
கிடைக்குது ஈஸியா தானே இருக்கு. அடுத்த கடி ஜோக். உங்களுக்கு எல்லாம் டயர்ட் ஆகாம இருக்கா? அடுத்த கடி ஜோக் சத்தியமா உங்களுக்காக ஆடிடுவேன். விரைவில் உங்களுக்காக. என்னடா இந்த பாடி அடுத்த ஒரு 200 மீட்டர் தாண்டா வந்திருக்கும். அதுக்குள்ளாடி உங்களுக்கு நாக்கு தள்ளிடுச்சு அண்ணன். முடியல இல்ல நடக்கணும். நீங்க ஃபுல்லா சொகுசா காரம் எடுத்துட்டு கறக்கு காலு கறக்கு கார்ல கறக்குனா அப்பலாம் இல்ல நடக்கணும். உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். பாக்குறேன் இந்த வாய் எவ்வளவு தூரம் வருதுன்னு நானும் பாக்குறேன். அண்ணே நாங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது நான் இங்க மார்த்தாண்டத்துல தான் படிச்சேன். நாங்க மார்த்தாண்டத்துல இருந்து நடந்து வந்து இந்த மலையை ஏறி இறங்குவோம். நாங்க 4 பாய்ஸ். 4 பாய்ஸ் பேர் என்னது? அபிலாஷ், பரத், பர்ணா, நானு. நான் அன்னைக்கே சொன்னேன்ல கூட நீ ஒரு வானவில் தோழன்னு. அப்படிலாம் இல்லண்ணா, நான் வானவில் தோழன்லாம் இல்ல. நம்ம கேங்ல ரோமியோவா? ரோமியோ அப்படி சொல்லுங்க. காதல் மன்னன். எப்படி முடிஞ்சா அத சொல்லுங்க, அது நல்ல பேரு. செருப்பால் அடிக்கணும் உங்க வீட்டுல. உங்க வீடியோவை பார்த்துட்டு உங்க அம்மா உன்னை செருப்பால் ஃபர்ஸ்ட் வீடியோ அந்த கடல்ல குளிச்சதுக்கு எங்க அம்மா என்னமோ சொல்லிச்சு, கடல் அலை வந்து 2 பேரும் தூக்கிட்டு போயிடாதா. சரி அண்ணா ஒரு கடி ஜோக் சொல்லவா? சொல்லுங்க. சரியா? ஆனா உண்மையாத்து சிரிக்கணும். பொய்யா சிரிச்சா கொன்றுவேன் இந்த இடத்துலயே வச்சு ஒண்ணு. சரியா? ஒருத்த ஒரு கோழி பண்ண வச்சிருந்தானா. எல்லா கோழியும் பிடிப்பானா, ஒரே ஒரு கோழியை மட்டும் பிடிக்கவே மாட்டானா. ஏன்னா அது விராட் கோலி. நோ, தப்பு. விராட் கோழியை பிடிக்க முடியாதா? உன் பக்கத்துல வந்தா இப்படி கட்டி பிடிக்க மாட்டியா? அப்புறம் சரி நீங்க சொல்லுங்க என்ன கோழி அது? நீ என்ன யோசிடா. நான் என்ன உனக்கு யோசிக்க நான் டைம் தரேன். விராட் கோலி. கோலி குண்டு. கோழி குண்டு கையில எடுத்துடலாம். பிடிக்க முடியாத கோழி வான்கோழி. வான்கோழியை தான் அப்படியே ஓடிட்டு இருக்கோம், பிடிக்கல. வான்கோழி வானத்துல பறந்துட்டுனா பிடிக்க முடியாது இல்ல. சொன்னா கீழே இறங்க எப்பனாலும். சரி நீங்களே சொல்லுங்க ப்ரோ. நெருப்பு கோழி நெருப்பு பத்திக்கிட்டே இருக்கும்ல, அதனால பிடிக்க முடியாது. ஓ மை கடவுளே, இந்த ஜோக்குக்கு இந்த மலையில இருந்து அப்படியே கீழே சாடிடலாம், அவ்வளவு காமெடியா இருக்கு. இப்ப இவன் உங்களுக்காக சாட போறான். அந்த மலையில இருந்து தள்ளி விட்டுறான். தூங்கு ரஜு. ஏறா. வேண்டாம் நடங்க. உங்களுக்காக இதோ ஒரு கடி ஜோக். குருநாதா போதும். இப்படி இந்த மலையெல்லாம் ஏறி இப்படி ஒரு நம்ம வீடியோ பண்ணணுமா? வீடியோ உனக்காக பண்றோம்னு நினைச்சியா? கோடிக்கணக்கான சப்ஸ்கிரைபருக்காக பண்ண. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறான். ஆனா நமக்கு 2000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. வா ஏறு. கவலைப்படைங்க, நம்ம கஷ்டத்துக்கு இந்த வீடியோ பாக்கி எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நீ சொல்றதுனாலயே நான் இதுல படுத்து செத்துருவேன் போல இருக்கடா.